ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன நியூஸ் இருக்குது, என்னென்ன ஹாலிடேஸ் இருக்குன்னு. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரையில் பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வீக்கோட நியூஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் வீக்கோட. ஸோ செகண்ட் வீக்கில் வந்து பெரிய நியூஸ் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன நியூஸ் இருக்குது யூஎஸ். மற்றது பேங்க் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இது வந்து லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து எக்ஸும் இதில் அந்த ஒய் ஆப்ஷனும் ஒர்க் ஆகிருக்கு. ஸோ ஒயில் நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் சைட் கிடச்சிருக்கும். இந்த செல் ஆப்ஷன் நம்ம விஐபிலையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். இந்த செல் வந்து நம்ம லைவ்லையும் கொடுத்துருந்தோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி நம்ம மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லேருந்து பார்க்கல உங்களுக்கு நல்லாவே தெரியும். மந்த் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த்தும் நமக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த மந்த் முடியக்குள்ள நமக்கு இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கணும். செகண்ட் மந்த் முடியக்குள்ள, அடுத்த மந்த் முடியக்குள்ளே ஒரு லாங் ரெட் கலராக இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து மந்தில் இருக்கிற ஹை அண்ட் லோ மட்டும் நான் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஹை, அதே மாதிரி இங்கே இருக்கிற லோ. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான இந்த மந்த்தில் ஹை அண்ட் லோ மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மந்த்துக்குரிய ப்ரீவியஸாக இருந்த மந்த்துக்குரிய இந்த ஜூனையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். 2285 வருது. நீங்கள் 2285 எடுத்தாலும் கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து மந்த்துக்கு பிறகு நம்ம அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக மந்த்துக்கு மேலே இருந்த இந்த ப்ரீவியஸாக இதுக்கு மேலே இருந்த சார்ட் வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இதுக்கு கீழே மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முதல் வந்து இந்த கேண்டில் வந்து ப்ரீவியஸாக இருந்த கேண்டிலை விட கொஞ்சம் லாங்காக தான் மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. பிலோ தான் க்ளோஸ் வச்சுருக்கு. எகெயின் நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த நெக்ஸ்ட் வீக்கும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் எதிர்பார்க்கலாம்னு. பட் அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக க்ளோஸ் வச்சுருந்தா ஒரு லாங் சைடில் எதிர்பார்த்துருக்கலாம். அதாவது இந்த கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டிலாக, இது ஒரு ரெட் கலர் கேண்டிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டிலாக மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சுருந்தா கட்டாயம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நல்ல ஒரு டவுன் எதிர்பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கு. மார்க்கெட்டில் ஒரு பை மார்க்கெட்டில், அதாவது லாங் பை மார்க்கெட்டில் இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொஞ்சம் வருது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் வருதுன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்தவரை 2200, 2100 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் கண்டினியூவாக புல்லிஷ் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய அப்டேட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இந்த 2068 இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு இது ஒரு நல்ல ஜூனாக இருந்துச்சு, 2100. ஸோ அந்த 2100க்கு பிறகு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த லோவிலேருந்து இந்த ஹை மட்டும் இப்போதைக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஆல்ரெடி 50% ரீச் ஆகிருக்கு. பட் இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து 61% பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் டவுன் வரத்துக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது மார்க்கெட்டில். ஸோ என்னை பொறுத்தவரை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரணும். அதுக்கு பிறகு நல்ல சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ டிபெண்ட், நெக்ஸ்ட் வீக் இருக்கிற நியூஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ வீக்லியில் இருக்கிற ப்ரைஸ்களை மட்டும் இப்போதைக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். வீக்லி இருக்க இந்த ஜூனை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஜூனும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே வந்து நம்ம இன்ட்ராடே போய்க்கலாம். ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து புல்லிஷ், கண்டினியூவாக புல்லிஷ் வந்த மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட். பட் இருந்தாலும் இதில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இதில் ஒரு சின்ன இது, இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணலை, இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் பண்ணலை. பட் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ரெண்டு சைடுமே மார்க்கெட் வந்து பையர் சைடும் செல்லர் சைடும் ப்ளே ஆகிருக்கு. காரணம் வந்து நேற்று இருந்த நியூஸ் டைம்ஸ். ஸோ நிறைய நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு, மெயின் நியூஸ் 2 இருந்துச்சு. ஸோ நியூஸ் டைம் நேரம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பை சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சு. ஸோ நீங்கள் லைவில் பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நினச்சுன்னா திரும்ப அதே ஜூனுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் மார்க்கெட்டில் டவுன். ஸோ அப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இது ஒரு சப்ளை ஜூனாக நீங்கள் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சப்ளை ஜூன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் மார்க்கெட் மேலே போகலை. அதுவும் பெரிய நியூஸ் வந்தனாலேயும் மார்க்கெட் வந்து மேலே போகலை. அதனால நீங்கள் வந்து இதை சப்ளை ஜோனாக இப்போதைய சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டிய சின்ன சின்ன ப்ரைஸ் இருக்குது. நான் வந்து இந்த ப்ரைஸையும் நோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தது தான் இந்த லோ
ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படியே நம்ம ஷார்ட் டைம் போய்க்கலாம். ஷார்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக சொல்லப்போனால் இந்த மார்க்கெட்டில் நமக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ நம்ம வந்து பை சைடில் அப் சைட்ல இருந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் மோடிஃபை பண்ணிக்கிறங்க உங்களோட சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஃப்யூச்சரில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட்டில் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நடக்க போகுது. இந்த ஜூனுக்கு வரக்குள்ள இந்த ஜூனில் 4 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி 1 ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மார்க்கெட்டில் திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் இந்த ஜூனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூனுக்கு திரும்ப போனால் இது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் வந்திருக்கு, தேர்ட் டைம் வரக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதான் பார்க்கும். இன்கேஸ் இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாட்டி திரும்பவும் மார்க்கெட் டவுன்னா இந்த ஜூன் வந்து, அதாவது இந்த சப்ளை ஜூன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜூனாக மாறிடும் ஃப்யூச்சரில். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து இது பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா கட்டாயம் என்ன நடக்க போகுது, இந்த ஜூன்ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போகும். ஸோ இதை வந்து நீங்கள் க்ரீன் கலராக மாற்றிக்கிறீங்க, மேலே போகும். ஸோ இந்த ஜூன் என்ன நடக்க போகுது, இது ஃபியூச்சரில் ஒரு சப்போர்ட் ஜூனாக மாறிடும். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல 2 டைம்ஸ் வந்திருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, தேர்ட் டைம் வரக்குள்ள நடக்க போகுது. திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இது ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக இருந்துச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் இதை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளையாக நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வரக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்த உடனே செல் எடுக்காமல், ஏன்னா இதில் பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் பை போக சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் மார்க்கெட் 2400 திரும்ப போகும். அப்படி இல்லை இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு டீப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறங்க. டவுன் சைடில் எதுவும் ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ ஷார்ட் டைமில் பார்க்கல இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். ஸோ நான் அதனால் 2 ஹவர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஷார்ட் டைமில் பார்க்கக்குள்ள நான் இதுலேருந்து இதை எடுக்கிறேன் இப்போதைக்கு சிச்சுவேஷனுக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபைக்கு மட்டும் வச்சுக்கிறோங்க. சும்மா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு மட்டும். ஸோ நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன். இதையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேர்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ, இது ஒரு லோ, இதுவும் ஒரு லோவாக தான் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஹை அண்ட் லோ, இதுவும் ஹை அண்ட் லோ, இதுவும் ஒரு ஹை அண்ட் லோ. அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஷார்ட் டைமில் பார்க்கல இது மார்க்கெட்டில் வந்து இது ஒரு டவுன் ட்ரெண்ட். அதாவது ஷார்ட் டைம் பீரியட்ல வந்து மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட். லாங் டைம் பார்க்கல, மந்த்லி வீக்லி பார்க்கல, இப்போ மந்த்லியில் பார்க்கல இது ஒரு புல்லிஷ், வீக்லிலையும் இன்ட்ராடேலையும் 4 ஹவர் சார்ட்லையும் பார்க்கல இது உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது. இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டில் இதில் 2 சைட்லேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். ஒன்று இதில் பிரேக் அவுட் பண்ணணும், இல்லை மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம எங்கே நம்மளை பை எடுக்கலாம், எங்கே செல் எடுக்கலாம்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பைன்னு சொல்ல போனால் கட்டாயம் வந்து இந்த ஜோனுக்கு மேலே நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் பை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ண பிறகு ஒரு ஷார்ட் பை, இந்த ஷார்ட் பைக்கு பிறகு இதுக்கு மேலே நீங்கள் நல்ல ஒரு பை ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரிட்டர்ன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து பை எடுக்க போகிறோம், அதாவது லாங் பை எடுக்க போகிறோம். ஸோ செல்லுன்னு பார்க்க போனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து வந்த மார்க்கெட் ரிட்டர்ன் இந்த ஜோனுக்கு திரும்ப வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கூட நடக்கலாம். பிரேக் அவுட் நடந்துட்டு திரும்ப மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ரிட்டர்ன் மார்க்கெட்டில் வரலாம். ஸோ செல்லுன்னு சொல்ல போனால் நமக்கு 2 செல் இருக்குது. ஒன்று இந்த ஜூன், இதிலேருந்து ஒரு செல் இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். இந்த செல் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லாங் செல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளை ஜோனுக்கு வந்ததுக்கு பிறகு இதில் ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல் வந்து கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த செல் கிடைக்காட்டி நம்ம செகண்ட் செல் வந்து இந்த செல் தான், இந்த ஜோனுக்கு கீழே, அதாவது இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள, இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் திரும்பவும் நமக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும்.
ஸோ எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கிறதுனா கட்டாயம் வந்து ஒரு லாங் டைம் பார்க்கணும். நமக்கு டார்கெட்னு சொல்ல போனால் இப்போதுள்ள சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்து 2220 எடுத்துக்கலாம். நான் இந்த ஜோன் எடுக்கிறேன். 28 வருது, நீங்கள் 2230 எடுத்துக்கோங்க அப்ராக்ஸா. ஸோ இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்க்குறேன் மார்க்கெட்டில் டவுன் சைட் வரணும். ஸோ வேணா நம்ம 4 ஹவர் சார்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது 4 ஹவர் சார்ட், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன், ஏ நடக்கணும். ஸோ ஏ நடந்தால் ஏ கண்டினியூ ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து பி ஆப்ஷனும் நடக்கும். ஏ வந்து நடந்தால் கட்டாயம் பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏல நம்ம ஃபெயிலியர் மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டவுன் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் மேலே போயிடுச்சுன்னா கட்டாயம் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சியிலேருந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னா இங்கேருந்து போகிற மார்க்கெட் இங்கே போகும். நீங்கள் இதில் பை எடுக்கலாம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் ஒன்று இங்கேருந்து டவுன் வரலாம். ஸோ இது ஒரு கொஷன் மார்க் தான். ஸோ கன்ஃபார்மாக நம்ம சொல்ல இயலாது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் நமக்கு என்ன கிடைக்குதோ, இந்த இடத்துல எந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்குதோ, இந்த இடத்துல என்ன நியூஸ் டைம் இருக்கோ, இந்த இடத்துல நம்ம டெக்னிக்கல் ரீதியாகவும் பார்க்கணும், ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் பார்க்கணும். ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த ஜூன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜூன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு லாங் செல் வர சான்சஸ் இருக்குது. அப்படி லாங் செல் வந்தால் கட்டாயம் நீங்கள் இன்னொரு செல் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு லாங் செல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபியூச்சருக்கான அப்டேட், இப்போ உள்ள அப்டேட் இல்லை. இது ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரியா? இது நடந்தால் மட்டும்தான், இது நடந்தால் சப்போஸ் இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அபோவ் நமக்கு பை ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பை ஓப்பன் ஆனால் கட்டாயம் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2370 2400 மட்டும் எதிர்பார்க்கலாம் நமக்கு பை சைட்டில். ஸோ இப்போதைக்கு தேவையில்லாது, அதனால அது இதில் நடந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ டவுன் சைட்னு சொல்லப்போனால் லாங் செல் உங்களுக்கு வர்றதா இருந்தால், நல்ல கன்ஃபர்மேஷனான லாங் செல் வரதா கட்டாயம் வந்து இந்த ஜூனுக்கு கீழே நமக்கு லாங் செல் வரும். பிலோ இதில் வந்து செல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ஆனிச்சுன்னா கட்டாயம் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2064, அதுக்கு பிறகு 2230 மட்டும் வரலாம். அப்படி இல்லாட்டி 2200 மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 2200 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு அடுத்த டார்கெட்டாக 1000 இந்த ஜோன் நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் 2148 மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள அப்டேட் மட்டும் பார்த்துக்கிறோம். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் வரலாம். ஸோ வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்ததுக்கு பிறகு மார்க்கெட்டை வந்து நம்ம ஒரு லாங் பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் கீ ஜோன் பார்த்துக்குவோம். ஸோ ரெண்டு விதமாக நம்ம பார்ப்போம். இந்த ஹைலேருந்து நான் இந்த ஹைலேருந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு மட்டும் நான் பார்க்குறேன். ஸோ 50% பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 50% வருது. நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தான். அதை விட கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா 61%க்கு மேலே லாங் பை தான். இதுக்கு மேலே திரும்பவும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் திரும்பவும் நல்ல லாங் பை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜூனாக வந்து நீங்கள் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இந்த ஜூனை எடுத்துக்கிறங்க. நம்ம எடுத்த ஜூன் இந்த 2250 எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக நம்ம பேசின விஷயம் தான். இதெல்லாம் வளமையாக பேசுகிற ப்ரைஸ் தான். நம்ம 52 55 ஏன்னா அதுக்கு ஒரு கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ பை சைடுக்கு கீ ஜோன் பார்த்துட்டோம். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ இது பைக்கான கீ ஜோன் 2350லேருந்து 2355 மட்டும் பாருங்கள். இதுக்கு மேலே அபவ் நமக்கு பை ஓப்பன் ஆயிரும் பிரேக் அவுட் நடந்தால். இல்லை இதுக்கு கீழே வந்து நமக்கு செல்லில் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இப்போ செல்லுக்கான கீ ஜோன்ஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். நான் இந்த லோவிலேருந்து
இப்போ உள்ள இந்த ஹை மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ஹை. ஸோ இதில் கீ ஜோன் ஒன்று வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கீ ஜோன் வந்து 2292 சாரி 2290 வருது. ஸோ நம்ம வந்து அப்ராக்ஸாக வந்து ஸோ நான் வந்து 90 எடுக்கிறேன். நீங்கள் 2300 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. பட் 300 விட இது கொஞ்சம் டீப்பான கீஸும் இருக்குது. ஏன்னா 300க்கு பிலோ தான் மார்க்கெட் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 300 எடுக்கிறத 300க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு இன்னொரு பாயிண்டில். ஸோ அதை விட பெஸ்ட்டாக வந்து நம்ம 300 பார்க்காம நம்ம இதை பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 90லேருந்து 2300 மட்டும் பாருங்கள். இதுக்கு கீழே பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். இது பைக்கு, இது செல்லுக்கு. 2350க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான். இல்லை மார்க்கெட் வந்து 2290 கீழே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இப்போ உள்ள அப்டேட். ஸோ பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிருங்க நெக்ஸ்ட் வீக் என்னென்ன நியூஸ் இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ லைவ் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தால் எதுவும் கேட்கணுமா இருந்தால் நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் என் ஐடி இருக்குது. நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.